ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ரிஸ்டாக்ஸ். முதல்ல உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ வரையும் நம்ம சேனலில் எந்த ஒரு கண்டென்ட் வீடியோவுமே போடல. ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான் போட்டிருக்கோம். இப்போ வரையும் நம்ம சேனலுக்கு 80+ சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்கன்ற ஹாப்பியான நியூஸை உங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் எப்படி இப்போ எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ கடைசி வரையும் இதே சப்போர்ட்டை தரணுன்றதை அன்போடு கேட்டுக்கிறேன். முதல்ல நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் ஒரு மோட்டிவேஷனலாகவும் இன்ஸ்பிரேஷனலாகவும் இருக்கணுன்றதுக்காக குட்டியாக ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி பார்க்கலாமா? நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்த செய்யணும்னு சொல்லி நினைப்போம். அந்த விஷயத்த செய்யக்கூடாதுன்னு சொல்லி யாரும் நம்மளை சங்கிலியால் கட்டி போடல. ஆனாலும் அந்த விஷயத்த செய்ய முடியாதபடி நம்ம மனசில் இருக்க சங்கிலி நம்மளை கட்டி போட்டுருக்கு. நீங்களும் ஒரு விஷயத்த செய்ய நினச்சி இப்போ வரையும் செய்ய முடியாமல் இருக்கீங்களா? அப்போ உங்களுக்காண்டி தான் இந்த குட்டி மோட்டிவேஷனல் ஸ்டோரி. ஒரு கூடாரத்தில் ஒரு பெரிய யானையை குட்டி சங்கிலியால் கட்டி போட்டுருந்தாங்களாம். இதை பார்த்த ஒரு நபருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். இவ்வளோ பெரிய யானையை எப்படி இவ்வளோண்டு சங்கிலியால் கட்டி போட்டு கட்டுப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி அந்த நபர் அந்த பாகன் கிட்ட போய் இதை பற்றி கேட்டாராம். எப்படி நீங்கள் இவ்வளோ பெரிய யானையை இவ்வளோண்டு சங்கிலியால் கட்டுப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த பாகன் சொன்னாராம், இந்த யானை குட்டியாக இருக்கும் போதே நாங்கள் இந்த சங்கிலியால் கட்டி போட்டுருவோம். அந்த குட்டியாக இருக்க யானை அந்த சங்கிலியை அக்க முயற்சி செஞ்சு தோற்று போய் ஒரு கட்டத்தில் இந்த சங்கிலியை நம்மளால் அக்கவே முடியாதுன்ற மனநிலைக்கு வந்துடும். இப்போ அந்த யானை பெருசானதுக்கு அப்புறமேட்டும் அதே மனநிலையிலே தான் இருக்குது. இப்போ அந்த யானை இருக்க சைஸுக்கும் வெயிட்டுக்கும் அதை நினச்சா இந்த சங்கிலி ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ஈஸியாக அத்துரும். ஆனாலும் அது அந்த சின்ன வயசில் முயற்சி செஞ்சு தோற்றதுனால நம்மளால் முடியவே முடியாதுன்ற மனநிலைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாகன் சொன்னாராம். இதே மாதிரி தாங்க நம்மளும் ஒரு விஷயத்த செய்யணும்னு சொல்லி நினைப்போம். அந்த விஷயத்த செய்ய முயற்சி செஞ்சு ஒரு 2-3 வாட்டி தோத்தும் போயிருப்போம். நம்ம அடைஞ்ச அந்த தோல்வியால் இந்த விஷயத்த கடைசி வரையும் செய்யவே முடியாதுன்ற மனநிலைக்கு வந்து அதை திரும்ப முயற்சி செய்யாமலே விட்டுருப்போம். ஒருவேளை அந்த விஷயத்த திரும்ப நீங்க முயற்சி செஞ்சிருந்தா வெற்றி அடைஞ்சிருப்பீங்களோ என்னமோ. நம்ம ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைச்சா அந்த முயற்சியை பண்ணிக்கிட்டே இருக்கணும், அந்த விஷயத்த செஞ்சு முடிக்கிற வரையும். நம்ம பார்த்தோம்னா வெற்றி அடைஞ்சவங்க எல்லாருமே வந்து அவங்க தோல்வியை தாண்டி திரும்ப 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 முயற்சி செஞ்சு யார் ஒருத்தர் விடாமுயற்சியோட முயற்சி செஞ்சுட்டே இருக்காங்களோ, கடைசி வரையும் இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் வெற்றியாளர் ஆயிருக்காங்க. ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ இல்லை ஒரு சில வாட்டியோ நம்ம முயற்சி செஞ்சுட்டு ஒரு வேளை நம்மளால முடியவே முடியாதுன்ற மனநிலைக்கு வந்துட்டோம்னா கடைசி வரையும் நம்மளால எந்த ஒரு விஷயத்தையுமே செஞ்சு முடிக்க முடியாது. இது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எனக்கு நானே நான் தந்துக்கிற மோட்டிவேஷன் தான். இது மாதிரி இன்னும் பல மோட்டிவேஷ்னல் வீடியோக்கும் மேலும் பல ஃபன்னியான டாபிக்ஸ்க்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் காட்டும். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்களோ இல்லை உங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தரோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ நெய்பர்ஸோ யாரோ ஒருத்தர் ஒரு விஷயத்தை முயற்சி செஞ்சு முடியாதுன்ற மனநிலைக்கு தள்ளப்பட்டு இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அது ஒரு வேளை அவங்களுக்கு ஒரு குட்டி மோட்டிவேஷனலாக கூட இருக்கலாம். மேலும் இது போன்ற வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கடைசி வரையும் உங்கள் சப்போர்ட் தாங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரெஸ்.